ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ரெட்ரோ திரைப்படத்தை குறித்து வந்து நம்மளோட நடிகை பூஜா ஹெக்டே வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட ரெட்ரோ திரைப்படத்தில் வந்து நம்மளோட பூஜா ஹெக்டே தான் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாடலில் கூட வந்து அவங்களோட டான்ஸ் மூமெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட்டாக ரசிகர்கள் ஆனாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட கார்த்திக் சுப்ராஜ் தான் இயக்குறாங்க. மேலும் வந்து இந்த திரைப்படம் வந்து நம்மளோட சூர்யா கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் திரைப்படமாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடணும். ஏன்னா வந்து இந்த ஓஜி டேரக்டரான கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் போன திரைப்படம் நம்ம சூர்யா அது நல்லா போகல அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ட்டு ரசிகர்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சென்னையில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பூஜா ஹெக்டே வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம ரெட்ரோ திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இது வரைக்கும் நான் நடிக்காத ஒரு கதைக்களத்தில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கேன். அண்ட் மெயினாக வந்து கார்த்திக் சுப்ராஜோட டேரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மெயினாக சூர்யாவோட ஆக்டிங் இந்த திரைப்படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யாரும் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்குது. அண்ட் இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது நம்மளோட பூஜாக்கு வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வந்து ரசிகர்களுக்கு இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த திரைப்படத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கு.